இன்றைக்கி போலி தான் பண்ண போகிறோம். கடலை பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 விசில் சிம்மில் வச்சு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு வானொலி எடுத்து அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி 300 கிராம் வெல்லம் போட்டு நல்லா காய்ச்சி வச்சாச்சு. இப்போ மேல் மாவு பிசையணும். மைதா மாவு 1 டம்ளர், கோதுமை அரை டம்ளர் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். பிசைஞ்சிட்டு உருட்டும் போது கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சால் சாஃப்டாக வரும். பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. இப்போ அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா ஆறிடுச்சு. வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். ஒரு வானிலையில் கொஞ்சம் நெய் ஊற்றி தேங்காய் பூவை நல்லா வறுத்துட்டு இந்த கடலைப்பருப்பு வெல்லம் எல்லாம் போட்டு நல்லா கட்டியாக கிண்டி உருட்டி வச்சிடணும். இப்போ கோதுமை மைதா மாவு வந்து நல்லா லேசாக போட்டு சப்பாத்தி மாதிரி போட்டு நடுவில் பூரணத்தை வச்சு நல்லா உருட்டிடலாம். நல்லா உருட்டியாச்சு. மெதுவாக அப்படியே லேசாக உருட்டணும். உருட்டிட்டு குழவி வச்சு லேசாக தான் தடவணும். ரொம்ப வந்து அழுத்தி தடவக்கூடாது. தடவிட்டு தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கம் திரும்பி போட்டு நெய் ஊற்றினா சுவையான போடி ரெடி.